ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மத்தியானம் லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு காரசாரமாக வறுக்க போகிறேன். வாங்க, அது என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், இந்த நான் 2 உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், உரித்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. சால்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிழங்கு வகை, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் அது உடலுக்கும் நல்லது. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு, தனி மிளகாத்தூள் 2 மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அதனால் தனி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 2 போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, காரம் போட்டு அதில் சேர்த்துக்கலாம். கேஸை ஸ்லோவாக வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருந்தால் தீஞ்சிடும். அவ்வளோதாங்க, இந்த உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். காரசாரமான அருமையான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் அதில் நல்லா காரம் இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். முதல்ல நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அருமையாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.